தமிழ்நாடு முழுவதும் நாடு முழுவதும் சாலையோர வியாபாரி சங்கம் 10 கோடிக்கு மேலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தெருவோரத்திலும் ஓரமாகவும் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த வியாபாரத்தை தடுக்கக்கூடிய நோக்கமாக இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்களும் மாநகராட்சி கமிஷனரும் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் திருப்பூர் மாநகரத்திலே பல்வேறு இடங்களில் கட்டடமே கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை போய் அந்த ஆக்கிரமிப்பு எடுக்காமல் இங்கு இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிக்கு தான் சொல்லி அந்த அவைகளை மட்டும் எடுத்துட்டு அவைகள் கடை போடுறதுக்கு இல்லாம திண்டுகள் இது மண்ணை தோண்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைமை தான் இன்னைக்கு மாநகராட்சி நிர்வாகமும் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல சமூக ஆர்வலருங்கிற பேர்ல சில பேர் வந்து எடுத்துட்டு ஊரா பக்கம் குப்பை எங்க இருக்குது, சாலையோர கடை எங்க இருக்குதுன்னு அவங்களே மட்டும் போட்டோ எடுத்துட்டு நாங்க சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சில பேர். அவங்களையும் நாம கண்டிக்க வேண்டியது இருக்குது. என்னன்னு கேட்டா சாலையோர ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டுக்கு போகலாம், மீன் மார்க்கெட்டு, நம்ம சந்தைக்கடை, உழவர் சந்தை, நம்ம வியாபாரிகள் மட்டும் கூட்டம் அதிகமா இருக்கு. அதை மட்டும் போட்டோ எடுத்துட்டு வந்துக்கிறோம். அதை மட்டும் போட்டோ எடுத்துட்டு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ஒரு தரங்கட்ட வேலையை சமூக ஆர்வலருங்கிற பேர்ல செஞ்சுட்டு இருக்கிறது அதை அனுமதிக்க முடியாது. ஆகவே அந்த மாதிரி ஆளுகளை மாநகராட்சி நிர்வாகமும் கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு 25ஆம் தேதிக்கு மேல தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தில் சாலையோர வியாபாரி சங்கம் CIT கையில் எடுக்கும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்.